வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ், நீங்கள் அதிகமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸில் ரொம்ப அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸை நான் ஒரு ஆர்டர் படி நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி, அதாவது நான் ரயில்வேக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரெயினராக ஒர்க் பண்ணேன். நல்ல ஒரு ஃபெமிலியரான இன்ஸ்டியூட்டில் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து எனக்கு டீச்சிங் ஃபீல்டில் தான் நான் இருந்தேன். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். இப்போ வந்து கரண்ட்டாக நான் என்டிபிசின்னா கடைசியாக நடந்த 2019 நோட்டிஃபிகேஷன் விட்டேன். அந்த என்டிபிசி எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த என்டிபிசிலேயே நிறைய லெவல் இருக்குது. CBT 1 மட்டும் தான் நமக்கு காமனாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் தான் காமனாக இருக்கும். செகண்ட் எக்ஸாம், அதாவது CBT 2ன்னு சொல்கிறது வந்து தனித்தனியாக நடக்கும். லெவல் 2, லெவல் 3, லெவல் 5, லெவல் 6ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக 4 எக்ஸாம் நடக்கும். 4 எக்ஸாம்லையுமே கிளியர் தான். பட் என்னுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அது போக நான் டைப்பிங் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்னால நான் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, ஓகேவா? ஸோ அந்த இதில் இப்போ நான் வந்து லெவல் 5ல் சீனியர் டிடி கேட்டகரியில் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னை பற்றி சொல்லணுன்னா இது மட்டும்தான். ஓகே, வேறு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சமச்சீர் புக்ஸை படிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் படிங்க, ஓகேவா? சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸுக்குமே நீங்கள் தாராளமாக சமச்சீர் புக்ஸை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த பசங்க நிறைய பேர் என்னோட சேர்ந்து கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அந்த இதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். தாராளமாக நீங்கள் சமச்சீர் புக்ஸை படிக்கலாம். எனக்கு கம்பைல்டாக ஒரு புக் வேணும் சயின்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஒரே ஒரு புக்கு சயின்ஸுக்கு மட்டும், ஏன்னா அடுத்தது வந்து அப்கமிங் வந்து நமக்கு ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இருக்கிறதுனால அந்த ஒரு புக்கை மட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓகேவா? சுரேஷ் அகாடமியோட ஒரு புக்கு. ஏன் நான் சுரேஷ் அகாடமியை ரெஃபர் பண்ணுறேன்னா, அதில் எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்த கண்டென்ட்டில் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவா? முன்னாடி வந்து லெவல் 1, லெவல் 2ன்ற புக்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து பழைய புக்கு கடையில் கிடைக்கும். அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடில் தான் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு இதில் வந்து எல்லா ஊர்லேருந்தும் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல், சயின்ஸுக்கு மட்டும் அந்த மெட்டீரியல் மட்டும் நான் வந்து லிங்க் வைக்கிறேன். 150 ருபீஸ் தான் வரும். ஸோ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பயப்படாமல் என்ன பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை படிக்கலாம், ஓகேவா? நிறைய பேர் வந்து நானே கமெண்டில் பார்க்குறேன், என்சிஆர்டியை கவர் பண்ணுங்கள் அப்படின்னு. கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அதை கவர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் கவர் பண்ணேன். அதுக்கடுத்து வேறு சில புக்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஓகேவா? அரிகண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நான் சொல்லியிருந்தேன். அது பேசிக்ஸை மட்டும்தான் நமக்கு சொல்லும். அந்த அரியன் புக் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது, அதாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கான எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து இன்டெப்த்தாக போகணும். இன்டெப்த்தாக போகிறதுக்கு அரிகன்லேயே ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸுக்கு தனியாக, ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, ஜாகிரஃபிக்கு தனியாக, எக்கனாமிக்கு தனியாக, பாலிட்டிக்கு தனியாக புக்ஸ் இருக்குது, ஓகேவா? கண்டென்ட்டு போக எம்சிக்யூஸும் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். ஃபஸ்ட்டு அரிகன் புக்கை முடிச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த புக்ஸு நீங்கள் வந்து சமச்சீரை ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆக முடியாது கேட்டால் தாராளமாக பாஸ் ஆகலாம். ஆனால் தெளிவாக படிக்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கும். அப்போ தான் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்கான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பேட்டர்ன் தெரியணும்ல, ரயில்வே கொஸ்டின். நானும் உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். ரயில்வே கொஸ்டின்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு ஓல்டு கொஸ்டின்ஸையும் எடுத்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ 2வது கேள்வியும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்பெக்ஸ் போட்டவங்க வந்து வேலைக்கு போக முடியாதான் கேட்டவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, ஓகேவா? இந்த மெடிக்கல் கேட்டகரியில் உள்ளவங்க, அதாவது A1 அப்படிங்கிறது இந்த 6/6ன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கண் பியூராக இருக்கணும்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும், கண்ணாடியே போடக்கூடாது. அடுத்தாப்பில் A2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து கண்ணாடி போட்டுக்கலாம், ஆனால் போட்டுக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒரு 0.5 இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து கண்ணில் ஒரு 0.5 வந்து பவர் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, நெகட்டிவில் 0.5ன்னு சொல்லிட்டு. அந்த கேட்டகரியில் உள்ளவங்கள்லாம் இந்த அசிஸ்டண்ட் கார்டு, அதாவது இதில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய அப்டேட்டட் இது, நான் அதை பார்க்காம அப்படியே போட்டுட்டேன். கார்டு, அதாவது நமக்கு ட்ரெயின்ஸ் கார்டு, இது வந்து ட்ரெயின்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ட்ரெயின்ஸ் மேனேஜர், பாயிண்ட்ஸ் மேனு, ஏஎஸ்எம் போட்டிருக்காங்க. இப்போ ஏஎஸ்எம் போஸ்ட்டே கிடையாது, எஸ்எம் தான். எல்லாருமே டேரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டர் தான். ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே கண் வந்து ஒரு 0.5 வேணால் தெரியாமல் இருக்கலாம். மற்றபடி தாராளமாக எல்லாருமே என்ன பண்ணலாம்,
இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த A2 கேட்டகரிங்கிறது 6/9 போட்டிருக்காங்களா, அந்த 0.5 ஓகேவா. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அர்த்தத்தில் என்ன சொல்கிறேன்னா 0.5 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா. A1 சுத்தமாக கண்ணு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. A2ங்கிறது 0.5. A3ங்கிறது வந்து -2 வரைக்கும் போகலாம் ஓகேவா. உங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, அது வந்து -2 வரைக்கும் போகலாம் ஓகேவா. இப்போ இந்த இதில் பாருங்கள் ஜேஇன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜேஇ பற்றி கேள்வி கேட்டிருந்தீங்க. ஜேஇ வந்து எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஓகே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜேஇக்கு வந்து தனியாகவே நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக நான் ஜேஇயில் தான் ஆரம்பித்தேன், ரயில்வேக்குள்ளே வரணுங்கிறதே ஜேஇ எக்ஸாம் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அதை நம்ம வந்து பின்னாடி சொல்லலாம். A3ங்கிறது வந்து -2 கேட்டகரி வரை இருக்கலாம். அடுத்தது இந்த B1 P2 இந்த ரெண்டுமே என்னென்னா ஒரே மாதிரி பவர் தான்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே மாதிரி பவர் தான், ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்களேன். இந்த கலர் பிளைண்ட்னஸ் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ கலர் பிளைண்ட்னஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இந்த B1 B2 கேட்டகரியில் வர முடியாது, C1 C2 கேட்டகரியில் வரலாம் ஓகேவா. அது வந்து கீழே உள்ளது, அதுதான் அட்டர்மோஸ்ட் நமக்கு வந்து ஹை ஸ்டாண்டர்ட்லேயே ஒஸ்ட்டான ஒரு கேட்டகரி வந்து C1 C2 தான். அந்த C1 C2ங்கிறது வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது சூட் ஆகும் ஓகேவா. ஸோ B1 B2 நான் வந்து TTR ஆக போகிறேன் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு வந்து B1 B2வே தாராளமாக போதும். அந்த B1 B2 கேட்டகரியில் எவ்வளோ வரைக்கும் பவர் இருக்கலாம்னா -4 வரைக்கும் இருக்கலாம் ஓகேவா. -4 எனக்கு கரெக்டாக -4 இருக்குதுன்னா தாராளமாக அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் B1 B2 கேட்டகரிக்குள்ளே வந்துடலாம். அதை விட ஒஸ்ட்டாக போனால் மட்டும்தான் நீங்கள் C1 C2. அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த லேசர் பண்ணால் நான் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு கேட்டால், C1 C2 கேட்டகரியில் லேசர் பண்ணவங்களும் வருவாங்க ஓகேவா. லேசர் பண்ணால் எனக்கு ரயில்வே வேலையாக கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம், C1 C2 கேட்டகரியில் அவங்க வந்துடுவாங்க ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்தந்த பவருக்குன்ட்டு ஒரு இது இருக்குது ஓகேவா. ஸோ ஹை ஸ்டாண்டர்டை பற்றி நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது ஏன் ஹிந்திக்காரங்க மட்டுமே இந்த வேலைக்கு அதிகமாக வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏன் அதிகமாக வராங்கன்னா, சிம்பிளாக அவங்க வந்து ஒரு 10th 11லேயே படிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அப்படி முடிவு பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்க அவங்களுக்கு சோர்சஸ் இருக்குது, நமக்கு சோர்சஸ் கம்மியாக இருக்குது, கைடன்ஸ் கம்மியாக இருக்குது. ரயில்வேன்னா அவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 விதமான எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இதுலேயே தான் போய் விழுதாங்க. ரயில்வேயில் வந்து இவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஏன்னா ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம் ரயில்வே. பேங்கிங் படிக்கிறவன் ஈஸியாக ரயில்வே கிளியர் பண்ணி போயிட்டுருக்கான், எஸ்எஸ்சி படிக்கிறவன் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கான், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா கொஞ்சம் மேக்ஸ் ரீசனிங் நல்லா போட தெரிஞ்சவன் கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஹிந்திக்காரங்க வந்து வேலையை ஒன்றும் லஞ்சம் கொடுத்துட்டுலாம் வாங்கிட்டு போகல, நம்மளுடைய இடத்த அவன் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கான். நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஊருக்கு போக போகிறான். இதுதான் கரெக்டான ரீசன். ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வேலை உங்களுக்கு, ஹிந்திக்காரன் உள்ளே வரமாட்டான். ஸோ அடுத்தது எவ்வளோ நாள் ஆகும், ரயில்வே பொறுத்த வரைக்கும் 4 ஆகும்பா. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்குலாம் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் வெயிட் பண்ணேன் ஓகேவா. நான் வந்து அப்ளை பண்ண டேட்லேருந்து 4 வருஷம் கழிச்சு தான் நான் போஸ்டிங்கே வாங்கினேன். அதுவும் இல்லாமல் எங்களுடைய பேட்ச் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. கொரோனா, கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் லாக்டவுன்னே எங்களுக்கு ஃபுல் டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் இவ்வளோ நாள் கழித்து தான் வேலையை வாங்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1.5 to 2 வருஷம், இதுவே கம்மி தான். இந்த 1.5 to 2 வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங்கே வாங்கிடலாம். அடுத்தது ஆப்டி கண்டென்ட்டும் சயின்ஸ் கண்டென்ட் நான் ஏன் போடலை இன்னும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டை கஷ்டப்பட்டு, ஏன்னா என்னோடய டியூட்டி ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சில டைம் வந்து ஆள் இல்லாத டைமில் நம்மளும் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நான் கண்டென்ட்டை போடுறேன் அப்படின்னா எனக்கு ரீச் ஆகலை அப்படின்னா, இது வந்து அப்படி ஃப்ளோவில் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் இந்த ஜென்ரலாக பேசுகிறது வந்து எவ்வளோ நாள் பேசிகிட்டே இருக்கலாம். நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும், பிபிடி போடணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் நான் பார்த்து ஒரு கண்டென்ட்டை போடும்போது அது ஓரளவுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் என்னால் ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு இது வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ரீச் ஆனதும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் எல்லாமே எப்படி நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கிளாஸ் எடுத்தனோ அதே கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கடைசியான ஒரு கேள்வி, என்டிபிசி எப்போ வரும்? என்டிபிசினா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேடர்னு சொல்லுவாங்க. இதில் தான் நமக்கு வந்து எஸ்எம் கேட்டகரியும் வருதுன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். அடுத்தது எங்களுடைய கேட்டகரி இந்த சீனியர் டிடி இனிமேல் வருமானு தெரில, இந்த சீனியர் சிசிடிசிம்பாங்க ஓகேவா. சீனியர் சிசிடிசி அப்புறம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நமக்கு என்டிபிசி கேட்டகரியில் தான் வருது. அது வந்து கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நான் முதல்ல கேலண்டர் விட்டுட்டான், ஜூலை மந்த் வந்து என்டிபிசிக்கான இது இருக்குன்னு சொல்லிட்டு கேலண்டர் விட்டுட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நிறைய நான் உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாஸ் போகிற மாதிரி பண்ணிடலாம். ஸோ வந்து எந்த ஒரு வருத்தமும் வேணால் சீக்கிரமாகவே நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.